ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னுடைய எம்பிஏ பாடத்துலிங்க ஒரு செமஸ்டருக்கு 4 செமஸ்டர் 24. அது இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் சிரமம்னு சொன்னோம்னா ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கலான்னு மாதிரி ஒன்று. அப்போ மொத்தம் 26 சப்ஜெக்ட். 1.5 வருஷம் முடிஞ்சிச்சு. 4வது செமஸ்டர் வரப்போகுது. இப்போ 18 பாடத்தில் ஒரு 3 4 தான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஏறக்குறைய 15க்கு மேலே அரியர் இருக்குது. அது இல்லாமல் அடுத்த 6 மாதத்தில் 3 மாதத்தில் அடுத்த செமஸ்டர் வந்துடும். அப்போ ஏறக்குறைய ஒரு 20க்கு மேலான சப்ஜெக்ட் அரியர் இருக்குங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், சாத்தியம் இல்லை, கட்டண காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மூட்டை கட்டி வச்சிட்டேன். அந்த ஒரு வாரம் கடுமையான மன உளைச்சல் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய மனைவியுடைய தோழி வந்தாங்க. வந்தப்போ அவங்க ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவங்க தான். நம்ம தறியோடி இருந்த பக்கத்தில் தான் அவங்க வீடு. அந்த அடிப்படையில் வந்தோடனே அப்புறம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அவர் படிச்சுட்டு இருக்காருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் ஏதோ நாவல் படிச்சுட்டு இருக்காராட்டுக்கு. இல்லையே, இப்போ படிச்சுட்டு இருக்கிறது கேட்கலீங்க, பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, என்ன வேலைக்கு போகிறாருன்னு கேட்டேன். அவங்க இல்லைங்க, படிச்சுட்டு இருக்காரு, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக படிச்சுட்டு இருக்காரு அப்படின்ச்சு. எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. இப்போ அவங்க இன்னும் வேலைக்கே போகல, அதுக்காக அவர் படிச்சுட்டு இருக்காரு. எப்போ குழந்தைங்களாம் இருந்து மனைவி திருமணம்லாம் ஆனதுக்கப்புறம். அப்போ நம்ம இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன கேடு, அவர் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ நாமே திருப்பி கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொன்ன ஒரு வார்த்தை திருப்பி புத்தகத்தை கையில் தூக்கிட்டு அப்புறம் ஒரே அடியில் அடித்தோம். ஒரு எல்லா சப்ஜெக்டையும் ஒரே சப்ஜெக்டில் பாஸ் பண்ணி அந்த எம்பிங்கிற பட்டத்தை வாங்குறதுக்கு மிக உதவியாக இருந்தது இப்போ நம்ம சந்திக்க போகிற திரு மாதேஸ்வரன் அவர்களுடைய கைத்தறி துறையில் இன்னைக்கு ஒரு தணிக்கையாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா இடங்கள்லையும் தணிக்கை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல உயரிய இடத்துல அவங்க மனைவி உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா மகளிரையும் நாங்கள் வணங்கி இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னாடி படைக்கிறோம். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக எல்லா குடும்பத்திலையும் இது இருக்குங்க, இல்லாமல் இருக்காது. யாராவது ஒருத்தர் அதை வெளிக்கொண்டு வரணும் இல்லையா? அந்த வகையில் எந்த கூச்சமும் இல்லாமல் நாங்கள் இதை உங்கள் முன் படைக்கிறோம். திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிவரி நியூஸிற்காக கே. முருகபூபதி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சிவரி நியூஸிற்காக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை அறிமுகம் செய்து கொண்டு தொடங்குங்கள். ஐயா வணக்கம். நான் நெசவாளர் காலனில குடியிருக்கிறோம். சரிங்க. எனது வயது 58. கூட்டுறவு தணிக்கை அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 20 ஆண்டுகளுக்கு முன் தாண்டாம்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய தாண்டாம்பாளையம் நகரிலிருந்து சிவகரிக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கேன். சரிங்க சரிங்க. எனது சொந்த அப்பா அம்மாவுடைய தொழில் பாத்தீங்கன்னா நெசவு தொழில். அப்பாவோட பெயர் கே. ஐயாவு. அம்மாவோட தாயார் பெயர் சரஸ்வதி அவர்கள். எங்க குடும்பத்தை தாண்டாமலையும் தாங்க. அப்பா தெய்வமாகி விட்டார். அம்மா 96 வயதில் இன்னும் தாண்டாமலையத்துல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்தவன். சரிங்க சரிங்க. அப்பா அம்மாவுக்கு நெசவு தொழில் தான். நானும் இடையிடையே பள்ளி படிப்புகளுக்கிடையே கல்லூரி படிப்புகளிடையே நெசவு தொழிலை செய்தவன். சரிங்க சரிங்க. ஒரு சில தனியார் வேலைகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். அரசு பதவிகளுக்காக படிக்க முற்படும் பொழுது வேலைகளை இழந்து நெசவு தொழிலை இடையிடையே செய்தவன். அதாவது போயிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் அந்த எக்ஸாமுக்காக லீவ் வர்றப்போ. ஆமா, எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும்னாக்கா கொஞ்சம் அதீத பிரயத்தனம் செய்ய வேண்டி இருக்கும். அப்போங்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால
அப்ப எத்தனை ஆண்டு காலமா நீங்க முயற்சி பண்ணீங்க? அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாங்க? உங்களுக்கு உறுதுணையா இருந்ததெல்லாம் யாருங்க? நிறைய பேர் உறுதுணையா இருந்தாங்க. ஆ, தாண்டாம்பாளையத்துல நிறைய இருந்தாங்க. ஆ, என்ஜினியர் மாமா அவங்கதான் வந்து அரசு பதவியில தாண்டாம்பாளையத்துல இருந்து ம். போய் அவங்க மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பணியில அவர் வந்து சீஃப் என்ஜினியரா வந்தாங்க. சூப்பர். பேர் சொல்லுங்க. அவரு இது முழு விவரம் சொல்லுங்க. அவங்க பேர் வந்து ரத்தினவேல் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கதான் வந்து எம்ஜிஆர் சமாதி இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க, சென்னையில. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர் அவருதான். ஓஹோ, ஆர்கிடெக்ட். அதாவது அவரு பீரியட் அவருதான் வந்து தலைமை செயற்பொறியாளரா இருந்த சமயத்துல அந்த பில்டிங் அந்த எம்ஜிஆர் சமாதி வந்து அமைக்கப்பட்டது. காலத்துக்கு நிலைக்கூடிய நினைவு சின்னம். ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்க உதவி அப்புறங்க அப்படி சொல்லுங்க. அதாவது புதுசா வேலைக்கு வரவங்களுக்கு என்னவெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா புதுசா வேலைக்கு வர்றவங்க வந்து அதாவது விடாமுயற்சி வந்து கம்பல்சரியா தேவைங்க. விடாமுயற்சி தான் வந்து தேர்வுக்கான தகுதியில முதல் இதா இருக்கணும். சரிங்க சரிங்க. நம்ம இப்போ 1 மார்க்ல போயிடுச்சு, 2 மார்க்ல போயிடுச்சு, இல்ல 5 மார்க்ல போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த தகுதியை உயர்த்திக்கணுமோ இல்லையா, நமக்கு வந்து அந்த தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு உரிய தகுதி வந்து விடாமுயற்சியினாலதான் உருவாகும். கண்டிப்பாங்க. இப்ப அது வந்து அனுபவபூர்வமா நான் உங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம். எங்க பையனுக்கு நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு முறை கேட்டேன். இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க, நாம எப்படிங்க போய் பாக்குறது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம். அதான் எங்களுக்கு பெரிய ஊடுகோலா இருந்தது. இந்த ஒரு லட்சக்கணக்கான பேர் பத்தி பயப்படாதீங்க. 5% பேருக்கு தான் நம்ம போட்டி போட போறோம். மத்தவங்க எல்லாம் வந்து சும்மா மேனாமணிக்கே வந்து எழுதுவாங்க. அப்ப 5% போட்டி தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எங்க பையன் இப்போ வந்து நல்ல பதவியில் இருக்காருங்க. இந்தியன் பேங்க்ல இருக்காரு. உங்களுடைய ஒரு வார்த்தை வந்து எங்க குடும்பத்துக்கு பெரிய உதவியா இருந்தது. கண்டிப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அது அதாவது எல்லாம் எழுதுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்டி போடுறவங்க குரூப் 4ல பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் போட்டி ஓடுவாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் வந்து உண்மையா அதுக்கான தன்னை தயார்படுத்திட்டு வந்து எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 இருந்து 20,000 பேர் தான் அதுக்கான தயார்படுத்தலோட வருவாங்க. அப்புறம் அதுக்குள்ளதான் நம்ம நினைக்கிற போதே என்ன வேணும், நமக்கு ஒரு போஸ்ட் இருந்தாலும் சரி, நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தான். அந்த போஸ்டுக்கு நம்ம போடுறோம். ஒரு போஸ்ட் இருந்தாலும் நம்ம போடுறோம், அதுல ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம எழுதணும்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும். ஏன்னா 5,000 போஸ்ட் தான் இருக்குது, 25 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதல்லவே நம்ம நெகட்டிவ் வந்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதை இல்லாம பாசிட்டிவாவே நம்ம திங்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். நானும் பலமுறை குடும்ப சூழ்நிலைகள் என்னால வந்து எடுத்ததையுமே வெற்றி பெற முடியல. ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணேன். அப்போதைய குடும்பத்தையும் நான் பார்த்தாகணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி ஒரு சிலதை இழந்து சாதாரண என்னுடைய மனைவியினுடைய சிக்கனத்தினால நம்ம வந்து மேல வந்தோம்னு வைங்களா. இல்ல குடும்பம் என்பது திருமணமானதுக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க, திருமணமானதுக்கு பின்னாலதான். அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே நம்ம பிரைவேட்லயே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் இருந்தோம். என்ன வருஷம் நம்ம வந்து என்ன ஆண்டு? எதுங்க உங்க வயசு என்ன ஆண்டு? எனக்கு இப்ப 58. இல்ல வேலைக்கு முயற்சி பண்றப்ப என்ன வயசு, அது என்ன ஆண்டு? வேலைக்கு முயற்சி பண்ணது நான் 35க்கு மேலதான் முயற்சியே பண்ணுங்க. சூப்பர். அது வரைக்கும் பிரைவேட்லயே போயிட்டு இருக்கலாம். பிரைவேட்ல எனக்கு கிடைச்ச வேலை இல்லாம நான் வந்து ஆடிட் சம்பந்தமான பணியில் இருந்ததுனால எனக்கு கிடைச்ச வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து தங்கி இருக்கிற மாதிரியே இருக்காது. சுத்திட்டே இருக்கணும். டெய்லி வேலையிலேயே இருக்கணும், இல்ல மாசக்கணக்கில் வெளியில இருக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனாலங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு குடும்பத்தோட ஒட்டி இருக்கிற மாதிரி சூழ்நிலையே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா சரி நம்ம இப்படியே இருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க நம்ம குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கணும். அதனால வந்து நம்ம ஏதாவது பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வேலைக்கு 35 வயசுலதான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? திருமணமா எத்தனை வயசு? 2 பொண்ணுங்க.
அப்பா என்ன வயசு ஆமா, உங்களுக்கு? அவங்களுடைய பள்ளி படிப்புக்கான செலவையும் பார்த்தாகணும், ம் குடும்ப செலவுகளையும் பார்த்தாகணும். ம் இதெல்லாம் பார்த்தாகணுங்கிற சூழ்நிலையில மிகவும் ரொம்ப நான் சிரமப்பட்டு தான் படிச்சிட்டு இருந்தேன். அதான் அதான் அதான். பிரைவேட் வேலைக்கு போவேன், ஒரு ம் 6 மாசம் போவேன். ம் இது நமக்கு சரிப்பட்டு வராது, ம் நம்ம வந்து அரசாங்க வேலையில ஒரே இடத்துலயே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ம் அந்த வேலையை விட்டுட்டு வந்து தான் ட்ரை பண்ணுவேன். ஆனா நான் அதுக்காக வந்து மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்றது வந்து வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல வரல. அதான் அதான். இங்க இருக்கிற வேலையில இருந்தே மிக கொஞ்சம் கடினமான, அதாவது இப்போ இருந்தா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, நான் வந்து குடும்பத்துக்காக நான் வந்து மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது. என்னுடைய நகைகளை எல்லாம் கூட இழந்து நாம இருந்தோம்னு வைங்களேன். என்னுடைய மனைவி வந்து அதுக்கெல்லாம் வந்து ம் ம் ஒத்துழைச்சு சரி. அவங்களுடைய ஆதரவு வந்து மிக சிறப்பா இருந்ததுன்னு வைங்களேன். ஒரு ஆணுடைய அவங்க வெற்றிக்கு ஆதரவு பெண் வந்து உறுதுணையா இருப்பாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் அம்மையார். கண்டிப்பாங்க. அவங்க இல்லைனாக்கா நான் இப்ப அரசு பதவியில என்னால இருக்க முடியாது. அவங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி. சரி, ரொம்ப சந்தோஷம். ஜெயந்தி சிவகரியை சேர்ந்தவங்க தான். அது நேத்திக்கு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா, மூர்த்தி சிறிதனாலும் கீர்த்தி பெரியது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களோட சிக்கனம் நடவடிக்கைகள், அதாங்க அதாங்க. அப்புறம் வந்து என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, ஆ, ஆ, நம்ம வீட்டுக்காரர் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாரு, ஆ. நம்ம குடும்பத்து மேல கொண்டு வருவாரு அப்படிங்கிற என் மேல வச்சிருந்த நம்பிக்கை வந்து அதைய நானும் விட்டு கொடுக்கல. அந்த நம்பிக்கைய கண்டிப்பா கண்டிப்பா. காப்பாத்தினேன். அவங்களும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை வந்து விடாம வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மகளிர் குழு மூலமா தான் நிறைய வேலை வாய்ப்புகள் அவங்களே தேடிட்டாங்க. அந்த ஒயர் பின்றது. ஆமாங்க. உங்க வீட்டுல அதாவது நான் வேலைக்கு இழந்து இருந்த சமயத்துலங்க உங்க வீட்டுல அந்த அந்த இது போட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா, ஒயர் போட்டு கூட போட்டு ஒயர் உங்க வீட்டுல இது கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு பேருவசதியா இருந்தது. அவங்க வந்து டெய்லி பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் ஒரு அரை கூட பின்னுவாங்க அப்படின்னாக்க, ஜெயந்தி வந்து என்னோட மனைவி ஒரு முழு கூடைய பின்னி முடிச்சிருவாப்ல. அது பின்றது மட்டும் இல்ல, அதான் அங்க சாம்பிளுக்கு போகும், அதான் எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த அளவுக்கு அவங்க தொழில். ஆமாங்க. ரொம்ப சிறப்பா அவங்க ஒருத்தம் கொடுப்போம். எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துன்னா முதல் ஆள் நீங்க தான். உங்கள்கிட்ட கொடுத்து பின்னி வாங்குறதுதான் சாம்பிள். அதான் ரொம்ப இதா இருந்தாங்க வைங்களா, அது சொல்ல கண்ணீரே வந்துருவீங்களா. நாம எதுக்கு இதை கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, 25 வயசுக்கு முன்னாடி வேலைக்கு போகணும், இல்லைன்னா மனசு பதியாது, நீங்க வாழ்க்கை வீணா போயிருந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னோதான் நீங்க தான். அதுக்காக தான் கேட்கறோம். கண்டிப்பாங்க. அது விடாமுயற்சி நமக்கு இருக்கணுங்க. நம்ம அதாவது வயது ஒரு தடையே இல்ல. அது எதுவும் தடை இல்லை. வயது மட்டும் இல்ல, குடும்ப சூழ்நிலை எதுவுமே தடை இல்ல. இப்ப நம்ம 2 பேர்த்து வாழ்க்கை குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளா ஒரே வகுப்புல போய் படிச்சுக்கிறோம். குழந்தையும் அதே வகுப்பு, நம்மளும் அதே வகுப்பு. அப்படி. ஆமா. ரொம்ப சிறப்பா சொல்லுங்க. அப்புறம் அதாவது என்ன சொல்றது, இன்னும் நிறைய இருக்கு மனைவி பத்தி, குடும்பங்களை பத்தி. குழந்தைகளை ஒத்துழைச்சாங்க. கண்டிப்பா. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கம்பல்சன் இல்லாம, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நம்ம எதுவும் கேட்க கூடாது, அப்பா வந்து இதா இருக்காங்க, அம்மா தான் வந்து இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்கிற போது அது வந்து அவங்களும் குடும்ப சூழ்நிலையை அனுசரிச்சு இருந்துகிட்டாங்க. மனைவி அமைந்தது மட்டும் வரமல்ல, குழந்தைகளும் வரம். ஆமா, இறைவன் கொடுத்த அருள் தான். அது நம்ம நடத்துகிற முறையிலயும் இருக்குது. நம்ம வந்து எந்த தப்பும் தவறும் பண்ணாம இருக்கிற போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை உருவாகும் இல்லைங்களா. கண்டிப்பா. நம்ம வந்து வாழ்ந்து காட்டுறோம், அவங்களுக்கு எந்த புத்தி சொல்றது இல்ல, நம்மளே வாழ்ந்து காட்டுறதுனால அவங்க அப்படியே அடியுட்டி வந்தாங்களே போதும். ஆமாங்க. பெரிய உயர்த்தி அடைய முடியும். அந்த நீங்க பட்ட சிரமங்கள் வந்து மத்தவங்க படக்கூடாதுதான் நீங்க தொடர்ந்து எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் கிளாஸ் இருக்கிறது, நூலகத்துல வந்து கிளாஸ் எடுத்தீங்க, சிவகங்கை நூலகத்துல, இன்னும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா பக்கமே. அப்புறம் நம்ம திருவிக்கா அறக்கட்டளை மூலமா அந்த கட்டடத்துல கிளாஸ் எடுத்தோம், செங்குந்தம் மேல. ஆமாங்க. அது தொடர்ந்தோம்.
அது வந்து நம்மளால தொடர்ந்து செயல்படுத்த முடியாம போயிடுச்சு. மக்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே பிரைவேட் வேலை தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள். இப்போதைய வருமானத்தை மட்டும் பாக்குறாங்க. அது பின்னால் வந்து நமக்குடைய ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை அப்படிங்கறது வந்து யாரும் நினைக்கிறது இல்ல. இப்ப பாருங்க, இன்போசிஸ்ல வந்து 3000 பேர்த்த உடனே டக்குன்னு தூக்கிட்டாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? அவங்களுடைய ரொம்ப மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான கையில வருமானத்தை பார்த்தவங்க திடீர்னு அந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம யாரும் அந்த இதை நினைக்கிற ஒரு பாதுகாப்பை வந்து யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அரசு வேலைங்கிறது ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து அந்த அரசு வேலையா தான் இருக்கணும். இப்போ ஒரு பதவிக்கு வர்றோம், அது சார்ந்த மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கறது வந்து நம்ம அரசு பதவியில இருக்கிற போது செய்யலாம். ஆனா பிரைவேட்ல இருந்துகிட்டு நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. தொடக்க சமயத்துல சில தோல்விகளுக்கு கண்டு நம்ம தோழ வேண்டியது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது வந்து அதாவது பொருளாதார ரீதியா நமக்கு வந்து இழப்புகள் இருக்கலாம். நம்ம பிரைவேட்டுக்கு போறதுக்கு நம்ம 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பிரைவேட்டுக்கு போனா. அதே சம்பளத்தை நம்ம இதுல எதிர்பார்க்க முடியாது. ஆனா படிப்படியான வளர்ச்சிகள் வந்து இதுல அதிகமா இருக்கு. அதுல வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனா அவங்க வந்து பிரைவேட்ல அவங்கள வெளியில தான் பார்ப்பாங்க. இப்ப முதல்ல அவங்க நம்மளுடைய உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு பின்னால வந்து அந்த உழைப்பு இவங்க கிட்ட இருந்து இனிமேல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்ற போது, இதே சம்பளத்துக்கு இளைஞர்களை எடுக்கலாம் அப்படின்னு நிலைமை வர்ற போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நம்மள வெளியே தள்ளத்தான் பார்ப்பாங்க. அவங்க எப்பவுமே பொருளாதார நோக்கத்துக்கு தானே, லாப நோக்கம் மட்டும் தானே பிரைவேட்டுக்கு இருக்கு. கண்டிப்பா. அது மாதிரி நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய பதவியை இதே வேலையை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது வந்து நம்ம அரசு பதவியில இருக்காது. அது ஒரு பணி பாதுகாப்பு இருக்கு நமக்கு. கரும்புல சாகு வர வரைக்கும் தான், அப்புறம் சக்கையாயிரும். ஆமா ஆமா. அதை இழுத்துட்டு அவங்க அப்படியே விட்டுருவாங்க நம்மள. ஆனா அரசுல வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு நமக்கு. கண்டிப்பா. நம்மளுடைய பணியை இயன்ற வரைக்கும் நம்ம செய்யலாம். அங்க லாப நோக்கங்கிறது இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப அரசு பணியில ஜாயின் பண்றவங்க பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி எழுதுறவங்க, அதாவது தன்னுடைய படிப்பை வந்து பாதியில விட்டவங்க, இப்போ 10th குடும்ப சூழ்நிலை காரணமா 10th முட்டவங்க, +2க்கு மேல போக முடியாதவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி அது போயிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமா முடிக்க முடியாதவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்போ போஸ்டர்ல எழுதுறாங்க. போஸ்டர்ல எழுதி காரணம் என்னன்னா, அவங்களுக்கு படிப்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்வம். கண்டிப்பா போஸ்டர்ல எழுதுறாங்க. போஸ்டர்ல எழுதிட்டு டிஎன்பிசி எழுதுறாங்க. டிஎன்பிசி எழுதி மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100க்கு 25 to 30 பேரு இந்த மாதிரி வர்றாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம ரெகுலரா போய் படிச்சோம்னா தான் நமக்கு வந்து அந்த இது வரும், அந்த வாய்ப்புகள் வரும் அப்படிங்கறது இல்லைங்க. உங்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம், தான் வந்து மேல வரணும், அந்த சமுதாயத்துல வந்து தான் மதிக்கப்படணும், மேல வரணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோட இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திடுவாங்க. இப்போ டவுட்டுங்க எனக்கு, முறைப்படி படிக்காம முறைசாரா கல்வி மூலமா படிச்ச சான்றிதழ் கூட இதுக்கே முழு தகுதியான நிலைமையில் இருக்குங்களா? இதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல, ஒரே ஒரு இதுங்க, 10+2 வந்து இந்த இதுல வரணுங்க. +2ல வந்து அந்த இது வந்துடணுங்க. +2க்கு மேல டிகிரி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. +2 வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சா போதும். ஆமா ஆமா. 10th முடிச்சிட்டு டைரக்டா டிகிரின்னு போறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எழுத முடியாது. அது சரி அது சரி. அதான் 10th முடிச்சுட்டு MA எழுதுனா செல்லாது. வேலைக்கு செல்லாது. வேலையை பொறுத்த வரைக்கும் செல்லாதுங்க. அதாவது முறை சார்ந்த இது வந்து +2ங்கிற அந்த இது வந்து வந்துடணும். அதுதான் வந்து இப்போதைய இதுல அடிப்படைங்க. அதான் +2 படிக்கிற வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கு மேல டிகிரி எப்படி படிச்சீங்கன்னாலும் வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே இல்லைங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம். சரி சரி சரி. ஏன்னா அது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம பிரைவேட்ல இது வெளியில படிச்சோம்னா, போஸ்ட் இதுல படிச்சோம்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க. அதாவது
10th முடிச்சுட்டு டைரக்டா டிகிரி போறாங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க. அந்த அது வயது காரணமா அவங்க வந்து 10th முடிச்சதே அவங்க இப்ப டிகிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி போனாங்கனாக்கா அவங்களால வர முடியாது. +2 வந்து பேசிக்கா இருந்துடணும். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க +2க்கு அப்புறம் டிகிரி எப்படி வேணாலும் படிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. +2 வந்து கம்பல்சரியா முடிச்சிடணும். கண்டிப்பா. ஏன்னா அடிப்படை தகுதியே அது ஆயிடுச்சுங்க. முன்ன 10th இருந்த மாதிரி இப்போ வந்து அடிப்படை தகுதியே வந்து நமக்கு +2 ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு டவுட்டுங்கய்யா, இப்போ ஒரு டிகிரி போதுமா இல்ல 2, 3 டிகிரி வேணுமா? இல்ல, ஒரு டிகிரி இருந்தா போதுங்க. இப்போ ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா, தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுன்னு வைங்க, எம்ஏ வந்து ஒரு சிலதுல வந்து குவாலிபிகேஷனா வைப்பாங்க. அப்ப அந்த அடிஷனல் டிகிரி வர்ற போது நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் வருங்க. கண்டிப்பா. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த தேர்வுக்கு முன்னால நம்ம கொண்டு வரும்போது அந்த போட்டியில வந்து நம்ம முன்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில படிப்புகளுக்கு இப்போ எம்ஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்கன்னு வைங்க. சரிங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பதவிகள் வர்ற போது அவங்க மட்டும்தான் போட்டி ஓட முடியும். துறை சார்ந்த அந்த பதவிகளுக்கு வேற யாருமே போட்டி ஓட முடியாது. அப்ப அங்க போட்டியும் குறைவா இருக்கும், நம்ம கில்லாடியா தான் அடிச்சிடலாம். ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய படிப்புகளை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கிற போது அது வந்து கொஞ்சம் நம்மள முன்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா. இப்ப இதை தயாராகிறது படிக்கிற குழந்தை எந்த வயசுல தயாரானா சரி, எந்த வகுப்புல இருந்து? இப்போ 10th இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ஈடுபாடு வந்து அதுல இருக்குங்க. பொது அறிவு சம்பந்தமான ஈடுபாடு வந்து அதுல இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் பாக்குறது, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்கள விட ஒரு எட்ஜ் அதிகமா இருக்குங்க. கண்டிப்பா. அந்த முறையா அவங்க வந்து முதல்ல இருந்தே படிச்சுட்டு வந்ததுனால இருக்கு. அது பின்னாலே வளர்த்துக்கலாங்க. இருந்ததுன்னா நம்ம குழந்தைகளை தயார்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த பேப்பர் ரீடிங்க வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். கம்பல்சரியா நீங்க வந்து டிவில வரக்கூடிய செய்திகளை வந்து தொடர்ந்து 1 மணி நேரமாவது பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு விவாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சரி வந்துடும். கண்டிப்பாங்க. மற்ற டிவி இதுல பாக்குறத விட நம்ம வந்து சென்னை இது இருக்கு இல்லைங்களா, தூர்தர்ஷன், அந்த செய்தியை கம்பல்சரியா பாக்கணுங்க. நான் வந்து என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து செய்தி எந்த குழந்தை பருவத்திலிருந்தே நான் வந்து நம்ம இது செய்தி இருக்கு இல்லைங்களா, வானொலி செய்தி, சரோஜ் நாராயண சுவாமி அப்படின்னு அந்த அவங்க வாசிப்பாங்க பாத்தீங்களா, அந்த செய்தியில இருந்து அந்த செய்தி முதல்ல கேட்டுருவேன். அப்புறம் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா இதனோட டிரான்ஸ்லேஷன் அப்படியே இங்கிலீஷ்ல இருக்குங்க. ஏழை காலுக்கு வந்து இந்த செய்தி இவங்க ஆகாசவாணி செய்தி இருக்கும். 8 மணிக்கு பாத்தீங்கன்னா அதே இதனோட டிரான்ஸ்லேஷன் அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும். மொழி வளமையும் நமக்கு வந்துடும். மொழி வளமே வந்துடும். இது அடுத்த 8:10க்கு பாத்தீங்கன்னா ஹிந்தியில வரும். சூப்பர். அது புரியலையா அதையும் கேட்பேன். அதான் புரியுது. ஏதாச்சும் அட்டாச் ஆயிடும். ஒரு 4 வார்த்தையாவது நம்மளால அந்த அன்னைக்கு எடுத்துக்க முடியுங்க. சும்மா ஒரு அரை மணி நேரம் இடைவெளியில ஒரு பெரிய எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஆமாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை வளர்த்துக்கிட்டதுங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தருங்கய்யா இதே மாதிரி நம்ம டிவில தொலைக்காட்சியில இந்த மாதிரி ரேடியோல நியூஸ் கேட்கறப்போ வீட்டுல மேப் வாங்கி வச்சிட்டாரு. உலக மேப்பு, இந்திய மேப்பு, தமிழ்நாடு மேப்பு, மாவட்ட மேப்பு வாங்கி செலுத்தி வச்சிட்டாரு. அந்த நியூஸ்ல ஏதாச்சும் இப்ப நான் டென்மார்க் அப்படின்னு வந்துன்னா அந்த குழந்தை போய் டென்மார்க் காட்டும். வெரி குட். மேப்ல இப்படியே பதிஞ்சு என்ன ஆச்சுன்னா அவ்வளவு மெமரி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு நல்லா பெரிய பதவியில் இருக்காங்க. இது பெரிய செலவு இல்லாம மிக சுலபமாக பண்றக்கூடிய யுக்தி. ஆமாங்க. அதான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம ஊட்டணும். அப்ப அது பாக்குற போது என்னன்னா எல்லா செய்தியும் வந்துருங்க. மாநில செய்தி வரும், இந்திய செய்திகள் வரும், இப்போ உலக செய்திகள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து கேதர் பண்றது. இப்போ மற்ற செய்திகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அதுல வந்து தேவையில்லாம நிறைய செய்திகள் வரும். ஆனா இந்த தூர்தர்ஷன் மற்றும் இவங்க ஆகாசவாணி வழங்கக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா அந்த செலக்டா நமக்கு தேவையான செய்திகள் வந்து அதுல வருங்க. சரி, கண்டிப்பா. அதுல மட்டும் நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே போதுங்க. இப்ப நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அப்படிங்கறத நம்ம அந்த அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து
ஆஸ்திரேலியன் ஓபன், அமெரிக்கன் ஓபன், இதுல வந்து செலக்ட் ஆனவங்க, நமக்கு கோல்டு மெடல் வாங்கினவங்க, இந்த மாதிரி தேவையான செய்திகள் மட்டும் நமக்கு அதுல வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஏதாவது முக்கியமான திட்டங்கள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்களா, அதை வந்து நம்ம அதுல எடுத்துக்கலாங்க. ஆனா அதை எல்லா செய்தி சேனல்களும் அதை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது இப்போ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கட்சி சார்ந்துதான் போயிடுச்சு செய்தி சேனல்கள் எல்லாமே. அப்போ ஒரு கட்சி சார்ந்த செய்தி சேனல் வந்து அதை அவங்க இன்னொரு கட்சி கொண்டு வந்த திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அரசாங்க நியூஸ் சேனலா இருந்ததுனாக்கா அவங்க வந்து கம்பல்சரியா அதை செய்தியை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி திட்டங்கள் சார்ந்தது, இது சார்ந்த செய்திகள் பார்க்கணும்னாக்க நம்ம வந்து அரசு செய்தி சேனல்களை வந்து நாடணும்னா நமக்கு பலனா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா அறிவு சார்ந்த விஷயமா இருக்குங்க. பரவாயில்ல. இது இல்லாம வேற எல்லாம் என்ன பண்ண முடியுங்க? நம்ம இப்ப எங்க பையன் வந்து இந்த அனுபவம் சொல்லணும்னா, அவரு இந்த இதுக்கு முயற்சி பண்றப்போ பேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப், இந்த செல்லையே வந்து இது பண்ணிட்டாரு. எதுவுமே எல்லாத்தையும் வெளியே வந்துட்டு ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ஒரு வேள்வி மாதிரி மிகச்சிறந்த பயிற்சி எடுத்துக்கிறதுனால தான் அவரால் மேல வர முடியுது. நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டுலயும் இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் சிக்கலாகுது. இது நீங்க சொன்னதுனால நான் இன்னொரு கருத்து சொல்ல வர்றேன். இப்போ நம்ம சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா, சூரிய ஒளி வந்து எப்பவுமே கீழே வந்துட்டு இருக்குது. அது வெப்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். இப்போ அது வந்து வர்ற போது பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் பரவலாத்தான் நமக்கு வருது. அதுலயே ஒரு லென்ஸை கொண்டு நம்ம வைக்கிற போது அந்த கரெக்டான குவிய தூரத்துல அதை வச்சோம்னாக்க, ஒரு பஞ்சு வச்சோம்னா கூட பத்திடும், ஒரு காகிதம் வச்சோம்னா கூட அது வந்து எரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம கையில வச்சு பார்த்தோம்னாக்க, சும்மா சாதாரணமா சூரிய ஒளி படும்போது வெப்பம் வந்து ஒரு மணி நேரம் வச்சோம்னா தான் கையில சூடாகும். ஆனா இதே அந்த லென்ஸை வச்சு குவிக்கிற போது ஜஸ்ட் 1 நிமிஷம் வச்சோம்னாவே நமக்கு வந்து கையில பயங்கரமான ஒரு வெப்பத்தை வந்து அது உருவாக்கும். இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றா குவிக்கப்படும் பொழுது கண்டிப்பா நம்மளால வந்து வெற்றியை கொண்டு வர முடியும். எல்லாம் பரவலான நம்ம எண்ணங்கள் எல்லாம் பரவலா இருக்கிற போது நம்மளால அதை வந்து சீர்படுத்த முடியாது. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நம்ம அடுத்தடுத்த சுற்றுக்குள்ள நம்ம இன்னும் திருப்பி பேசுவோம். நீங்க தாண்டாமலத்தை பத்தி நிறைய வரலாறுகள் நம்ம பதிவு பண்ண வேண்டியது. இப்ப புதுசா வரவங்களுக்கு எங்களுடைய இறுதி உரை. அதாவது நம்ம விடாமுயற்சிங்க, ஒருமுகப்படுத்தப்பட்ட எண்ணங்கள், இந்த 2 இருந்ததுன்னா நம்மளால வந்து வெற்றி அடைய முடியும். நம்ம வந்து 10th ஃபெயிலு, நம்ம +2 ஃபெயிலு, நம்ம டிகிரியில சரியா படிக்க முடியல, அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னாலும் நம்மளுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தணும்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க முயற்சிகள் அனைத்தும் எனக்கு இன்னொரு கருத்தையும் பதிவு இருக்குங்க. நான் வந்து சயின்ஸ், பியூர் சயின்ஸ் படிச்சவங்க. டிகிரி போற போது எனக்கு வந்து அந்த இதுல சப்ஜெக்ட்ல நாட்டம் இல்ல. நான் வந்து ஏதாவது ஆடிட்டிங்ல வரணும், அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம்காக போனேங்க. பிகாம் எனக்கு கிடைக்கல. பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப் எடுத்தேன். அதுக்கு வந்து தாண்டாமலையத்துல இருந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய உதவியா இருந்தாரு. ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் படிச்சேன். ராணா காலேஜ் அவங்க மருமகன் வந்து எனக்கு மிக உதவியா இருந்து அங்க, ஏன்னா டிகிரி இல்லாத பியூர் சயின்ஸ் படிச்சவங்க வந்து ஆர்ட்ஸ் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதை சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ ஹெச்ஓடி வந்து, நீங்க வந்து சயின்ஸ்ல இருந்து வர்றீங்க, உங்களால படிக்க முடியாது, நீங்க வந்து எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல, எனக்கு வந்து இப்பவே வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு ஆளு ஃபெயிலு அப்படின்னு வைக்கிற அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் குறைச்சிட்டீங்களே அப்படின்னாரு. இல்லைங்க சார், நீங்க அப்படி நினைக்க வேண்டாம், என்னால படிக்க முடியுங்க, பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துங்க, முதல் செமஸ்டர் ஆங்கிலத்தை தவிர வேற எல்லா பேப்பரையும் ஃபெயிலு. மொத்தம் 4 பேப்பரு, 3 பேப்பர்ல ஃபெயிலு, ஆங்கிலம் மட்டும் பாஸுங்க. அப்பவே அப்புறம் ஹெச்ஓடி கூப்பிட்டு சொன்னாரு. நான் சொன்ன பாத்தியா,
உங்களால படிக்க முடியாது அப்படின்னாரு. சார் இன்னொன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார், நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். நீங்க உங்க பிளஸ் டூல காமர்ஸ் படிச்சு வந்தவங்க இல்லைங்களா, அவங்க பாஸ் பண்றத விட நான் அதிகமா பாஸ் பண்ணி காட்டுவேங்க சார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட மறுபடியும் சொன்னேன். செகண்ட் செமஸ்டர் வந்தது. செகண்ட் செமஸ்டர்லயும் 3 போச்சு. மறுபடியும் இங்கிலீஷ் மட்டும் தான் பாஸ் பண்ணேன். அப்புறம் இதே மறுபடியும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு, நீங்க பேசாம விலகி போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. சார் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் சார், நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. முன்னே இருந்ததை விட இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கிறேன், இன்னும் நான் முன்னேறி காட்டுவேங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொண்ட பாளையத்துல சிஏ படிச்சாரு தெரியுங்களா, வேலுச்சாமி. ஆமாங்க. அவர்கிட்ட போய் டியூஷன் போனேன் கொஞ்ச நாள். போய் நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருந்தேன். மூணாவது செமஸ்டர் எழுதுனுங்க. 3வது செமஸ்டர்ல 6 பேப்பர், பழசு அரியர் 6 பேப்பருங்களா. சரிங்க. அந்த சப்ஜெக்ட்ல 4 பேப்பர், 6 4 10 பேப்பருங்க. 10 பேப்பரையும் பாஸ் பண்ணேன். 10 பேப்பரையும் டிஸ்டிங்ஷன்லயே பாஸ் பண்ணேன். அப்ப கூப்பிட்டு பரவாயில்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாரு. ஆனா அந்த காமர்ஸ் என்னோட இருந்தவங்க அந்த 2 அரியர் வச்சிருந்தாங்க. என்னன்னா இங்கிலீஷ் பேப்பர் அரியர். நான் முதல்ல இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டேன், மற்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல ஃபெயிலு, சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் கூட அவங்களால இங்கிலீஷ்ல பாஸ் பண்ண முடியல, டிகிரி வாங்க முடியாது போயிடுச்சு. கண்டிப்பா. அந்த மாதிரி இப்போ நான் வரபோது டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி நம்ம வெளியில வந்தோம். அது வாய்ப்புகள், அதாவது நம்மளுடைய குறிக்கோள் தான் ஒண்ணு. நம்ம முழு மனது நம்மளுடைய உறுதியும் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியுங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். கண்டிப்பா. நம்ம திரும்ப பேசுவீங்க. ரொம்ப நன்றி கலந்துக்கிறதுக்காக. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குடும்பமும் நீங்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே